Hi friends, welcome to Spoons and Plates. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஈவினிங் இப்போ எங்க வீட்ல என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து ஒரு ஹோம்மேட் பன்னீர் பண்ண போறேன். சரி வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் பன்னீர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 லிட்டர் ஆவின் பால் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா சூடாகி நார்மலாக கொதிக்கிற மாதிரி பால் காய்ச்சிட்டுக்கப்புறமா அதில் வந்துட்டு நம்ம எலுமிச்சம்பழமோ இல்லை வினிகர் ஏதாவது ஒன்று சேர்த்து பாலை வந்து திரிய வைக்கணும். அப்புறம் தான் பன்னீர் செய்ய முடியும். இப்போ பால் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பொங்கி மேலே வர டைமில் நான் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா பொங்கி வர டைமில் அதை ஊற்றி நம்ம வந்துட்டு பாலை திரிய வைக்க போகிறோம். இப்போ மேக்ஸிமம் ஒரு 20லேருந்து 30 செகண்டுக்குள்ளே பால் ஃபுல்லாக திரிஞ்சிடும். தண்ணி தனியாக அந்த பன்னீர் தனியாக திரிஞ்சு வந்துடும். இப்போ மேலே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சில நேரத்தில் வந்து நம்ம பால் காய்ச்சும் போது டப்பு டப்புன்னு வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். பால் கெட்டு போயிருக்கும். அந்த மாதிரி பாலை வந்துட்டு மோஸ்ட்டாக கீழே கொட்டிடுவோம், இல்லை தயிரில் ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுலேயும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறை ஊற்றிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஃபுல்லாக திரிஞ்சு போயிடும். அதையும் வந்துட்டு நார்மலாக இதே மாதிரி நீங்கள் பன்னீர் பண்ணிக்கலாம். அது வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திரிஞ்சிருக்கு பாருங்கள், தண்ணி தனியாக வந்திருக்குல்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கணும். நான் வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அந்த பாத்திரத்துக்கு மேலே வடிகட்டி ஒன்று வச்சு ஒரு காட்டன் துணி ஒன்று வச்சுட்டு நம்ம திரித்து வச்சுருக்க பாலை இதில் ஊற்றி வடிகட்டிக்க போகிறோம். நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றுனதுனால எலுமிச்சம்பழத்தோட டேஸ்ட்டு கொஞ்சம் வரும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அந்த எலுமிச்சம்பழத்தோட டேஸ்ட்டு வராது. நம்ம வினிகர் விட்டாலும் அந்த டேஸ்ட்டு வரும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணி விட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த துணியை வந்துட்டு ஒன்றா சேர்த்து எடுத்து நல்லா புழிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போதே தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஷிங்க்குக்கு மேலே இருக்கிற பைப்பில் கட்டி வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு அந்த தண்ணி அதுவாகவே சொட்டி ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிடும். அப்படி பண்ணும்போது ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி டைம் ஆகும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணிக்க போகிறதில்ல. நான் வந்து ஃபஸ்ட்டு கையால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்படி புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இன்னும் அதில் தண்ணி இருக்குது. தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக எடுத்துடணும். அதுக்காக வந்துட்டு நம்ம தம் வைக்கும்போது மேலே வெயிட் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் இப்போ வெயிட் மாதிரி வைக்க போகிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு மேலே வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பன்னீரோட சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இல்லைனா ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு சைஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கையால் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த துணியை கவர் பண்ணிடலாம். துணியை வந்து அந்த பன்னீர் மேலேயே வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சிடலாம். ஸோ தட் அந்த ஷேப் கரெக்டாக வரும். அதுக்காக தான், ஈவனாக இருக்கும். அதுக்காக தான். இது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சிடலாம். நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் தான் வைக்கிறேன். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருந்தால் கூட அது கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்து பன்னீர் நல்லா செட் ஆகிடும். இது வந்துட்டு ஒரு 40-45 நிமிஷம் இந்த மாதிரி இருக்கட்டும். அப்போ தண்ணி ஃபுல்லாக போய் நார்மல் ஆகிடும். இப்போ இந்த டைமில் வந்துட்டு நான் வந்து புதினா ஆஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இந்த புதினாவோட இலையெல்லாம் நம்ம கடையில் வாங்கின புதினாவை ஃபுல்லாக இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த குச்சி மட்டும் இருக்குல்ல, இதை வந்து நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக வந்துட்டு மண் தொட்டி இருந்தால் அந்த மண்ணில் வந்துட்டு நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். நம்மளுக்கு திரும்பவும் இதுலேருந்தே நமக்கு புதினா இலை கிடைக்கும். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், அந்த குச்சி எடுத்து சும்மா அதில் நட்டு வச்சாலே போதும், வேறு எதுவும் செய்யணும்னு இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சிடலாம். ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஆகும்போதே வந்துட்டு அதுலேருந்து இலையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், துளிர் விடும். அப்புறம் வந்துட்டு ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே வந்துட்டு நல்லா இலை வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்துட்டு வீட்டில் புலாவ் பிரியாணிலாம் பண்ணும்போது கொஞ்சம் புதினா இலை போடுவோம்ல, இன்கேஸ் வீட்டில் டக்குன்னு வாங்கலை இல்லைன்னா இதுலேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இலையை பிச்சுட்டு ஒரு 2-3 வாட்டி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டெம் ஃபுல்லாக காஞ்சு போயிடும்.
அப்புறமா அதை எடுத்து போட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக திரும்ப கடையிலேருந்து வாங்கும்போது இதே மாதிரி நட்டு வச்சோன்னா நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ 2 தொட்டியில் வச்சுருக்கேன். நான் ஒரு 1 வீக் முன்னாடி ஏற்கனவே நட்டு வச்சுருந்தது எப்படி நல்லா துளிர் விட்டு இலை வந்திருக்கு பாருங்கள் புதினா. இதுக்கு வந்து பெருசாக வெயிலெல்லாம் கூட வேணும்னு இல்லைங்க. பால்கனியில் வெயிலே வரலன்னா கூட இது வைக்கலாம், நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் வந்து திறந்து பார்த்தேன், கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் போய் நார்மல் ஆயிருக்கு. இப்போ வந்து மேலே ஒரு தட்டு வச்சு நான் இதை திருப்பி விட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும், மேலே சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி எடுத்துடலாம். நம்ம கடையில் வாங்குகிற பன்னீருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த எக்ஸாக்ட் அந்த மிஷின் கட்டில் பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப் கரெக்டாக வராது. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்துட்டு பன்னீர் புர்ஜி சொல்லுவாங்கள்ல, இஞ்சி பூண்டு தொக்கு பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பன்னீரை உதுத்தி போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ரோல் பண்ணி சாப்பிடலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து பிரச்சனை இல்லைன்னா இந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸாக எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு 1 hour கிட்ட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலே, இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை கடையில் வாங்குற மாதிரி தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 hour கிட்ட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போகிறோம். அது வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா அது நல்லா அந்த கடையில் வாங்குற மாதிரி அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல ஷேப்லேயும் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதை வந்துட்டு நான் இதை எடுத்துகிட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். நீங்கள் 1 day 2 days கூட வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி பன்னீரை வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டாலும் 2-3 days கூட வரும், கெட்டெல்லாம் போகாது. நான் வந்துட்டு இந்த பன்னீர் வச்சு இப்போ ஒரு பன்னீர் டிக்கா பண்ண போகிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. அதுக்கு வந்துட்டு நான் வெங்காயம் குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு இப்போது பன்னீர் டிக்கா மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3 குழிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் கடலை மாவு, தேவைக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கடலை மாவில் வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குன்றனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் விடக்கூடாது. தண்ணி விட்டாங்கன்னா அந்த மசாலா வந்துட்டு பன்னீரில் வெங்காயத்துலலாம் ஒட்டாது. ஸோ தண்ணி விடாமல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துருங்க. இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் இந்த பன்னீர் டிக்கா. நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீர் எதாவது பாக்கி இருந்தால் கூட இந்த மாதிரி டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், நல்லா பன்னீர் செட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த மசாலா வந்துட்டு கொஞ்சம் ஊறட்டும் பன்னீர்லன்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்குவரில் வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் வந்துட்டு பன்னீர் இந்த மாதிரி செட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பன்னீர் வச்சிடலாம். பன்னீருக்கு மேலே திரும்பவும் வெங்காயம் கேப்சிகம் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் ஒரு 2 ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு சூடானதும் அதில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் டிக்காவை வச்சிடலாம். இதை வந்துட்டு நீங்கள் தோசை தவாலையும் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு நீங்கள் தோசை தவா நான்ஸ்டிக்கில் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். நீங்கள் இரும்பில் பண்ணிங்கன்னா வந்துட்டு மசாலா கொஞ்சம் அதில் ஃபுல்லாக ஒட்டிக்கும். அப்போ வந்துட்டு டிக்காலாம் மசாலாவே இருக்காது, எல்லா டிக்கா மசாலாவும் வந்துட்டு பேனில் ஒட்டிக்கும். ஸோ இரும்பில் பண்ணுறத விட நான்ஸ்டிக்கில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம நல்லா grill பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.